பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம விசேஷ விதமாக மலை பிரசங்கத்தினுடைய மகிமையை இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். ஆமென் சொல்லாமா? எதை தியானம் செய்ய போகிறோம்? மலை பிரசங்கத்தினுடைய மகிமையை நாம் தியானம் செய்ய போகிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ஊராக அவர் பட்டணந்தோறும் அவர் சுற்றி திரிந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை எல்லாம் போதித்து ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார். அந்த வேளையில் அவர் ஒரு மலையின் மேலே ஏறி அவர் உட்கார்ந்த பொழுது அவர் திரளான ஜனங்க அவரை பின் சென்று வந்தாங்க. ஆனால் ஒரு மலையை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மலையில் போயிட்டு ஏறி உட்காரணும்னு போனதும் சீஷர்கள் மாத்திரம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாலும் அந்த அந்த ஜனக்கூட்டத்திலேருந்து சீஷர்கள் மாத்திரம் கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு போயிட்டு ஏசப்பாவுடைய பாதத்தருகே உட்கார்ந்தார்கள். இப்போ ஏசப்பா என்ன செய்தார்னா அந்த சீஷர்களுக்கு போதிக்க தொடங்கினார். ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணார்? போதிக்க தொடங்கினார். இந்த மலை பிரசங்கத்தில் பயங்கரமான மகிமையெல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். முதல்ல இந்த மலை பிரசங்கத்தினுடைய மகிமையை நாம் ருசிக்கணும்னா இந்த மலை பிரசங்கம் யாருக்கானது, இந்த மலை பிரசங்கம் எப்படிப்பட்டது, இந்த மலை பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மகிமையை கொடுக்கிறது என்பதை நம்ம நல்லா ருசிக்க வேண்டும். அவர் மலை மேலே ஏறி உட்கார்ந்ததும் அவருடைய சீஷர்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்தாங்களாம். அப்பொழுது 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், கவனிங்க, இப்போ அவர் தம்முடைய வாயை திறந்து என்ன செய்யறாருன்னா உபதேசிக்க தொடங்குகிறார். நல்லா கவனிக்கணும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாதவர். ஏனென்றால் வானம் பூமி நம்ம பார்க்குற ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தவர் அவரே சேனைகளின் கர்த்தராகிய தேவனானவர். அவர் என்ன செய்தார்னா மலை பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா மலை பிரசங்கத்தில் ஒரு மகிமையான காரியத்தை வைத்திருப்பார். மலை பிரசங்கத்தை மாத்திரம் ஒரு விசுவாசி கடைபிடிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க கண்டிப்பாக அவங்க தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது என்பது சாத்தியமான ஒன்று. இது நல்ல பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தில் நல்லா பலனடைஞ்சால் மட்டும்தான் இந்த மலை பிரசங்கத்தை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நல்லா கவனிக்கணும். இந்த மலை பிரசங்கத்தை நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மலை பிரசங்கத்தினுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொடுத்தார். மலை பிரசங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் அந்த வார்த்தையும் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. நான் மறுபடியும் சொல்கிறேன், மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு காரியமும் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் என்ன செய்கிறாருன்னா அவரை போல நாம் மாறும்படிக்கு, இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறும்படிக்கு மலை பிரசங்கத்துடைய மகிமையே என்னன்னா இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிற மகிமை தான் மலை பிரசங்கம். ஆமெனா? கடவுளை போல, தெய்வத்தை போல, தேவகுமாரனை போல நம்மளை மாற்றுகிற ஒரு மகிமை தான், ஒரு மர்ருவம் தான் மலை பிரசங்கம். ஆமெனா? சரி, எப்படி மாறணும்? அவரை போல மாறணும். ஆமென். இருக்கிற ஜபத்திலேயே ஒரு பயங்கர வல்லமையான ஜபம் ஒன்று இருக்கும்னா ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில், என் தேவனே என்னை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றும், ஆமென், என்னை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றும்னு சொல்லி நம்ம கேட்குற அந்த ஜபம் இருக்குதே, அது இருக்கிற ஜபத்திலே வல்லமையான மகிமையான பரிசுத்தமான ஜபம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா மலை பிரசங்கத்தில் ஒவ்வொன்றையும் தம்மை காண்பித்து அது உள்ள மறைவாக வச்சு என்னை போல நீங்கள் மாறுங்க, நான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன், நீங்கள் எல்லாம் எனக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய குமாரர்களாக மாறுங்க அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு இந்த மகிமையை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நல்லா கவனிங்கோ, நல்லா ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா ஒரு பெரிய எஜமான் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் அடிமைகள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த அடிமைகளுக்கு போயிட்டு எஜமானை குறித்த ரகசியத்தை எல்லாம் பேச முடியாது. உண்மையா இல்லையா? அடிமைகிட்ட ஒரு எஜமான் போயிட்டு என்ன பண்ண முடியாதுன்னா தன்னுடைய எஜமானுக்கு உரிய அந்த தகுதிகளை குறித்து பேச முடியாது.
அந்த எஜமான் யாரு கூட எஜமானுடைய தகுதியை பேசுவார் அப்படின்னா, அதே தகுதி உள்ள ஆட்களோடு தான் பேசுவார். தம்மை குறித்து வெளிப்படுத்தி நான் யாரு, நான் எப்படிப்பட்டவர்னு சொல்லி அந்த எஜமான் என்ன செய்வார்னா அந்த சுதந்திரவாளியோடு தான் பேசுவார். நல்லா கவனிக்கணும், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட தம்மை பற்றின ரகசியங்களை வெளிப்படுத்தி பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆமெனா? தம்மை குறித்து நம்மோடு கூட பேசுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய அந்த ஸ்தானத்தை, பிதாவாகிய தேவனுடைய குமாரன் என்கின்ற அந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுக்கும்படியாய், எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சு முட்டு? ஆமெனா? அவரை போல மாறும்படியாய். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, தம்முடைய சகோதரர்களோடு கூட ஒரு குமாரன்னா எப்படி இருக்கணும், நான் மட்டுமே தேவனுடைய ஒரே பேரான குமாரன், ஆமெனா, நான் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டு உங்களை எல்லாரையும் மீட்கும்படிக்கு வந்திருக்கிறேன், நான் குமாரன், ஒரு குமாரன் எப்படி இருக்கணுமோ அதே போல் நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்தது தான் மலை பிரசங்கம். எத்தனை புரிஞ்சு போச்சு? நான் குமாரன், என்ன போல நீங்களும் மாறுங்க, நீங்களும் மறுரூபமாக, நான் எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறவர், ஆமெனா, நீங்களும் அப்படிப்பட்ட சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்தி கொடுத்தார். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு எஜமான் அடிமை கிட்ட தமது மகிமையை, தம்முடைய ஸ்தானத்தை, தம்முடைய பொசிஷனை பேச மாட்டாங்க. ஆனால் யார் பேசுவாங்க? சகோதரர்கள் ஈக்குவலாக பேசிக்குவாங்க. அதை தான் ஏசப்பா யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற அந்த காரியம் மகிமையான காரியம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசிங்க. 15 வாசிங்க பார்க்கலாம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. இயேசுராஜா இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில், அவர் உபதேசம் கொடுத்த நாட்களில் நம்மை ஊழியக்காரன், அடிமை அப்படின்னு சொல்லலை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், ஏனெனில் நான் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். எல்லாரும் சொல்லாமா? நான் உங்களை அடிமை, நீங்கள் அடிமை கிடையாது, நீங்கள் குமாரர்கள். ஏனென்றால் தேவ குமாரனாகிய நான் வெளிப்பட்டிருக்கிறேன். வெளிப்பட்ட நான் என்ன செய்கிறேன் என்றால், தேவனுடைய அந்த மகிமையாகிய நான் தான் தேவனுடைய மகிமை. என்னை முழுக்க நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ண, என்ன போல மாறிடுங்க. ஆமேனா? எத்தனை பேர் ஏசப்பா போல மாற ஆசை? ஆமேன். இதுதான் நித்திய ஜீவன். இப்போ நான் ஏசப்பா போல மாற போகிறேன். இப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாருனாக்கா, ஒவ்வொரு காரியங்களாக என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மலை பிரசங்கத்தில் எடுத்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். அப்போது இங்கே நான் உங்களை சிநேகிதர்னு சொல்கிறேன். சிநேகிதர் அப்படின்னா சகோதரர். நீதிமொழிகள் 18:24 நம்ம என்ன வாசிக்கிறோன்னாக்கா, தன்னுடைய சகோதரரை போல சிநேகிக்கிற சிநேகிதரும் உண்டு. அப்போ அங்கே சிநேகிதர்னு சொல்கிறாருன்னா சகோதரர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? அதிகாரம் கொடுத்து. யாருடைய பிள்ளை? நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கணும். ஆமேனா? அப்போது நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலேயே ஒரு மகிமையான ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்பது தான். ஆமேனா? சரி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, மலை மேலே போனதும், மலை மேலே போய் ஏறி போய் உட்காந்ததும், சீஷர்கள் எல்லாம் அவரை பார்க்குறதுக்கு வந்து உட்காந்ததும், இப்போ என்ன பண்ணுறேன்னா முதல்ல அவர் உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். முதல் உபதேசத்தை வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் அவர் வாய் திறந்து அவர் சொன்ன முதலாவது வசனம் என்ன? எடுத்து வாசிங்க. 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எல்லாருமே சொல்லாமா? பரலோக ராஜ்யம் யாருடையது? எத்தனை பேர் சந்தோஷம்? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இப்போ யாருக்கு போதிக்கிறாரு? தம்முடைய சீஷர்களுக்கு போதிக்கிறாரு. ஏன்னா மனுஷன் பாவம் செய்ததும் எது கெட்டு போச்சுன்னாக்கா, ஆவி கெட்டு போச்சு. நம்முடைய ஆவி நொறுங்க ஆரம்பிச்சது. ஏனென்றால் மனுஷன் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய மாம்சீகத்தில் உலக வழக்கத்தின்படியே என்ன பண்ணுறான், அநேக காரியங்களை கற்பனை செய்து இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு சொல்லி மாம்சத்தில் அவன் ஆவியை என்ன செய்கிறான்னா அப்படியே அங்கலாய்க்க வைக்கிறான்.
அது என்னுடையது அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிடுறோம். அது கிடைக்கலன்னு சொன்னதும் ஆவி அப்படியே நொறுங்குது, என்னுடையது கிடைக்கலன்னு சொல்லி. இப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, தபர்ப்பா நம்மை படைத்த தேவன் உண்டு, தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆமேனா? இன்னைக்கு இந்த உலகத்தில் அண்ட சராசரிலையும் படைத்தவர் தேவாதி தேவன், அவரே சகலத்தையும் சித்தம் கொண்டார். தேவன் ஆவியாக இருக்கிறார். உன்னையும் என்னையும் சித்தம் கொண்டதும் யார் தான்? தேவன் தான் சித்தம் கொண்டாரு. உனக்குரியவைகளை எல்லாவற்றையும் உன் தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன் தேவைகள் என்னதென்று என் பிதாவுக்கு தெரியும். அதனால் ஆவியில் எளிமையாக சொல்லப்போனால் அந்த மூல பாஷையில் என்ன போட்டிருக்குன்னாக்கா, அங்கே அதாவது ஏழ்மை, புவர், ஆவியில் ஒரு ஏழ்மை இருக்கட்டும், ஆண்டவர் எதுவுமே எந்த இல்லைப்பா, எல்லாம் நீங்கள் படைச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆவியில் நீங்கள் எளிமையாக இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யமே உங்கள் தான். ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும், என்னுடைய வீடு வேணும், எனக்கு ஒரு வாகனம் வேணும், அப்புறம் எனக்கு இவ்வளோ பணம் வேணும் இப்படின்னு சொல்லி நீ கற்பனை பண்ணி உன் மனசை போட்டு உடச்சிக்காத, உன் மனசை போட்டு உடச்சிக்காத. ஆவியில் ஒரு எளிமையை கொண்டு வந்தனா பரலோக ராஜ்யமே உன்னுடையது தான். ஏனென்றால் நான் ஆவியிலே எளிமை உள்ளவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். எப்படி சொல்கிறோம்? நல்லா கவனிக்கணும். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த நோக்கமே எதில் தான் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கிறிஸ்து இயேசுவினுடைய ஆவி. ஏனென்றால் அவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி, அவருடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி? பரிசுத்தமுள்ள ஆவி. பரிசுத்தமுள்ள ஆவினா என்ன அப்படின்னா, தேவன் படைத்தவைகள் அல்ல என் சந்தோஷம், தேவனே என் சந்தோஷம். ஆமெனா? இதுதான் ஆவியினுடைய எளிமை. அப்போ தேவனே என் சந்தோஷம் அப்படின்னு நம்ம இருப்போமே ஆனால், நம்முடைய ஆவியில் இருப்போமே ஆனால், நம்முடைய தேவைகள் அத்தனையும் யார் சந்திக்கிறது? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்பா நம்மளை சித்தம் கொண்டது யாருங்க? சொல்லுங்க. நம்ம சித்தம் கொண்டது யாரு? தேவன். நம்மளை சித்தம் கொண்டாரே அப்பவே நம்முடைய தேவைகளை என்னதென்று அறிந்திருக்கிறார். ஆமேனா? உன் தேவையெல்லாம் எத்தனை சந்தோஷமா இருக்குது. ஆமேனா? ஆவியில எளிமையா இருங்கப்பா, பரலோக ராஜ்யமே உங்களுடையதுப்பா. ஆமென். ஐயோ இது பயங்கரம் இல்லையா? பரலோக ராஜ்யமே உங்களுடையது. ஐயோ எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல சொல்லிட்டு உன் ஆவியை போட்டு நொறுங்காத. ஏனென்றால் கிறிஸ்து சொல்றாரு, இப்போ ஆவியில் எளிமையாரு. என்ன நான் ஆவியில் எளிமையா இருந்தேன். ரோமர்கள் நிருபம் 1 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ரோமர் 1:5 வேகம் எடுத்து வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி. என்ன ஆவி? இந்த பரிசுத்தமுள்ள ஆவின்னு சொல்றது என்னன்னாக்கா ஆவி ஆத்மா சரீரம் இல்லையா? ஏசப்பா இந்த பூமியில் ஆவியோடும் ஆத்மாவோடும் சரீரத்தில் வந்தார் இல்லையா? அப்போ ஆவி ஆத்மா அவருடைய ஆவி எப்படிப்பட்டதுன்னா பரிசுத்தமுள்ள ஆவி, அதாவது ஆவியில் எளிமை, அதாவது என் தேவனே என் சந்தோஷம். ஆமேனா? என் தேவனே என் சந்தோஷம். என் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் நன்மைக்காக மாத்திரமே சித்தம் கொள்ளுகிற தேவன். அவரால் தீமையை யோசிக்க முடியாது, அவர் தீமையை பாராத சுத்த கண்ணன். ஆமேன் சொல்லாமா? உன் வாழ்க்கையில் ஒருபோதும் தீமையை தேவன் அனுமதிக்கவே இல்லை, ஒருபோதும் தேவன் தீமையை சிந்திப்பதே இல்லை. உனக்கு நன்மையை மட்டுமே சிந்தித்திருக்கிறார். அதனால பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். ஆமென். அப்போ இயேசு ராஜாவுடைய ஆவி எப்படி இருந்துச்சுன்னா பரிசுத்தமுள்ள ஆவி. பரிசுத்தமுள்ள ஆவினா ஆவியில எளிமைனா என்ன அர்த்தம்? புரிஞ்சு போச்சா? இப்ப என் பிதாவே என் சந்தோஷம். ஆமேனா? என்னை படைத்த என் தேவனே என் சந்தோஷம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என் தேவனே என் சந்தோஷமா இருக்கிறார். என் தேவையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆமேன். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, அப்போ தேவனையே நீங்கள் கொண்டாட ஆரம்பிங்க. தேவன் என்னை படைத்திருக்கிறார், என் புருஷனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை, என் வீடை, என் தேவைகள், என் வேலையை எல்லாவற்றையும் என் தேவன் கொடுத்திருக்கிறார் சொல்லி தேவனுக்குள்ள சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க ஆவி நொறுங்காது. அப்போ ஆண்டவராக இயேசு சொல்றாரு, என் ஆவி எளிமை. ஏனென்றால் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஆமென், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அப்ப தேவனுக்கு சமம் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் தான் எல்லாவற்றையும் சித்தம் கொண்டார், சிருஷ்டித்தாரு.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பொருள்களை பார்க்கல, இந்த அந்த அந்த அவர் படைத்த வல்லமைகளை பார்க்கல, சர்வ வல்லமையுள்ள பிதாவை நோக்கி பார்த்து அவருடைய மகிமையில் சந்தோஷம் அடைந்தார். ஆமேனா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் ஆவி நொறுங்குதுப்பா. ஆமேன். ஆவி, அதாவது வந்து மனுஷனுடைய முறிவை நம்முடைய ஆவி தான் தாங்கும், ஆனால் முறிந்த ஆவியை யாராலே தாங்கக்கூடும் அப்படின்றாரு. ரொம்ப முக்கியம். நம்முடைய ஆவியை வந்து அப்படியே மனசு, சில வேலைகளில் நம்முடைய மனசை பார்த்தீங்கன்னா அப்படியே நொறுங்கும். அப்படியே 18வது அதிகாரம் நீதிமொழி புத்தகத்தை வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழி புத்தகம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? எப்பா கவனிங்களேன், நம்முடைய ஆவி இருக்கு இல்லையா, நம்முடைய ஆவி என்பது தேவன் கொடுத்த தீபம். ஆமென். மனுஷனுடைய ஆவி என்பது கர்த்தர் கொடுத்த தீபம். அது என்ன செய்யும்னா, நம்ம சோர்ந்து போயிட்ட வேலையில், நம்முடைய உள்ள உடைக்கப்பட்ட வேலையில் அந்த ஆவி என்ன பண்ணணும்னா நம்மளை உற்சாகப்படுத்தி, சரி எப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம இதை பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்முடைய ஆவி என்ன பண்ணணும்னாக்கா நம்மளை தேற்றி ஒரு சமாதானத்துக்குள்ளே கொண்டு வரும். ஆனால் சில வேலைகள் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா மாம்சத்தில் விழுந்துட்டு தாறு மரானவைகளை, தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் யோசனை பண்ணிட்டு எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல சொல்லி நம்முடைய ஆவியை முறிச்சிடுவோம். அந்த முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் அப்படின்னு தேவன் கேட்கிறார். தன்னுடைய ஆவியை அடக்காதவன் மதிலிடிந்த பாழான பட்டணத்தை போல் இருக்கிறான். ஆவியை அடக்குங்க. ஆவியை அடக்கிறதுனா என்ன? ஆவியில் எளிமைனா என்ன? என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமேனா? எனக்கானவைகளை என் தேவன் முன்குறித்திருக்கிறார். ஆமேனா? எல்லாம் என்னுடையது. ஆமேனா? என் தேவைகளை ஏற்ற வேலையில் என் தேவன் செய்ய வல்லவர். எத்தனை சந்தோஷம். ஆவியில் எளிமையாக இருங்க. ஆவியில் எளிமையாக இருந்தீங்கன்னாவே பரலோக ராஜ்யமே உங்களுடையது என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே தேவனுக்கு பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவுடைய ரத்தம். அப்போனா அந்த தம்முடைய ஆவியினாலே பிதாவாகிய தேவனுக்கு தம்முடைய மாம்சத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர் தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொல்றாரு, நான் ஆவியில் எளிமையாக இருக்கிறேன்பா, நீங்க ஆவியில் எளிமையாக இருங்க. என் தேவனே, என்னை குறித்த உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, என் தேவைகளெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் கொடுக்கிறத நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாக வச்சுக்கோங்க. நாம் ஒரு கற்பனை பண்ணிட்டு இதை கொடுங்கப்பான்னு கேட்காதீங்க. ஆமேனா? நல்லா புரிந்துக்கொள்ள. இப்போ புரிஞ்சு போச்சு. ஆவியில் எளிமைனா நாம் எனக்கு இது வேணும் ஆண்டவரே, எனக்கு அது வேணும் ஆண்டவரே, எனக்கு இந்த வல்லமை வேணும், அந்த வல்லமை, இந்த பொருள் வேணும், அந்த வரலாம், இதெல்லாம் போயிட்டு மைண்டில் போய் உட்காந்து ஆண்டு சமூகத்தில் நீங்கள் நம்ம நின்று கேட்கும்போது அது கம்முன்னு இருப்பார் ஆண்டவர். ஏன்னா அவர் ஒரு முறை சொல்லியதில் மறுபடியும் ஆமாம். அப்போது ஆண்டு சமூகத்தில் உட்காந்து, அப்பா என்னை சிருஷ்டித்தவரே, என் வாழ்க்கையை நிர்ணயித்தவரே, உமக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு என்னை அழைத்தவரே, என்னை குறித்து உங்கள் சித்தம் என்னப்பா அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்தில் போய் நிற்கும்போது ஒவ்வொரு காரியமாக வெளிப்படுத்தி காண்பிப்பார். நாளைக்கு இதை செய், நான் வாய்க்க செய்வேன், இந்த காரியத்தை பண்ணு, அது சக்ஸஸாக முடியும், இந்த காரியத்தை நடத்துவேன். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியில் போயிட்டு எளிமையாக இருப்போமே ஆனால், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவனையே நோக்கி பார்ப்போமே ஆனால், பரலோக ராஜ்யமே உங்களுடையது அப்படின்னு சொல்கிறாருன்னு அர்த்தம்னா உனக்குரியது எல்லாமே உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறார். ஆமேனா? உன்னுடையது உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறார். ஆமேனா? இந்த மலை பிரசங்கத்தை மாத்திரம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மறுரூபம் அவ்வளவு பெருசாக இருக்கும். இதை குறித்து நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்த்துக்கினே இருக்கலாம். ஒவ்வொரு ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு பிரசங்கம், அவ்வளோ ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்குது. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் வேகமாக போகலாம். அடுத்தது 2வதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க 4 வசனமா 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமேன் சொல்லுங்க. துயரப்படுறவங்களா எப்படிப்பட்டவங்களா? பாக்கியவான்களா? யாருக்காவது துயரப்படுறதுக்கு பிடிக்குமா? ஆண்டவரே என் வாழ்க்கையில் துன்பம் மட்டும் வேணாம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் துயரமே வேணாம் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம கேட்குற எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க என்ன அடைவாங்களாம்? ஆறுதல் அடைவார்களாம். அப்போது நல்லா கவனிங்க, ஒவ்வொன்றும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம பார்க்கணும். அவர்தான் ஆவியில் எளிமை உள்ளவர். ஆமேனா? ஏனென்றால் பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்போ பிதாவை பூரணமாய் வெளிப்படுத்தி ஆவியில் எளிமை உள்ளவராய், என் பிதாவே என் சந்தோஷம். ஆமேனா?
என்னை குறித்து என் பிதாவின் சித்தம் பூர்ணமாய் நிறைவேறும் என்று சொல்லி பிதாவை மகிமைப்படுத்தின ஆவியில் எளிமை உள்ளவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமேனா? இப்போ தேவன் எப்படி இருக்கிறாரு? நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு? மாம்சத்தில் படைச்சிருக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ ஆவியில் எளிமையாயிட்டோம். ஆமேனா? ஆவியில் எளிமையாயிட்டோம். தேவன் தான் சர்வ வல்லவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அவருடைய பலனே என்னை தாங்கட்டும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்னாக்கா, மாம்சீகத்தில் நாம் பெறுகிற வெற்றியில் நாம் கலிகூறக்கூடாது. என் தேவன் எனக்கு கொடுத்தவைகள் எனக்கு போதுமானது. மாம்சத்தில் என்னை நான் ஒடுக்குகிறேன். என் பலத்தில் எனக்கு ஒன்றும் வேணாப்பா, எல்லாம் உங்கள் பலத்தில் வரட்டும் ஆண்டவரே. இந்த துயரப்படுகிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னை குறித்த என் தேவ சித்தம் என்னிலே பூரணமாய் நடக்க வேண்டுமே ஆனால் என் மாம்சத்தை நான் ஒடுக்குவேன். சொல்லப்போனால் இது உபவாசம். இயேசுராஜா ஊழியம் செய்த நாட்களில் இந்த பரிசேயர்கள் கூட்டம் என்ன பண்ணாங்கன்னா, போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாங்க, நாங்களும் யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களும் உபவாசிக்கிறோம், ஆனால் நீங்கள் உங்கள் சீஷர்கள் மாத்திரம் ஏன் உபவாசிக்க மாட்டுறாங்க அப்படின்னு கேட்டதும் ஏசப்பா அங்கே ஒரு வார்த்தையை சொல்லுவார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். மத்திய 9வது அதிகாரத்தில், நமக்கு நேரம் இல்லை, 14-15 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீஷர் உபவாசிக்கிறது இல்லையா என்று கேட்டார்கள். உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளுடைய தோழர் சொல்லுங்க, மணவாளுடைய தோழர் துயரப்படுவார். அப்போ துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே என்னுடைய மாம்சத்தினால, என் மாம்ச பலத்தினால ஒன்றும் நடக்காது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமேன்னு சொல்லாமா? அப்போது பழைய ஏற்பாட்டுகள் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, உபவாசத்தினாலே என் ஆத்மாவை நான் உபத்திரவப்படுத்தினேன், ஒடுக்கினேன். இன்றைக்கி நிறைய பேர் வந்து உபவாசம்லாம் பண்ணலாமா அப்படின்னா பெரிய இன்றைக்கி கான்ட்ரோவர்ஷியலாக பேசின்னு இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இயேசு கிறிஸ்து துயரப்பட்டாரா? ஆமேனா? அவர் தான் ஆவியில் எளிமை உள்ளவர். நீங்களும் எளிமை உள்ளவர் இருந்துங்க, பரலோக ராஜ்யமே உங்களுடையது. துயரப்படுகள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த மாம்சத்தினுடைய இச்சையினாலே நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்யறதுனா நிரப்பி கொண்டிருக்கிறோம். அவைகள் ஒன்றுத்துக்குமே உதவாது, அவைகள் ஒன்றுத்துக்குமே பயன்படாது. அது என் ஆத்மாவுக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்டும். மாம்சமானது ஒன்றுத்துக்கும் உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்கிறதுன்னு சொன்னார். ஆமேனா? அப்போ இயேசுராஜா என்ன செய்தார்னா, 40 நாட்கள் அவர் உபவாசித்தார், அவர் துயரப்பட்டார். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார்னாக்கா, அவருக்கு அவருடைய பலனெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. அவர் உடம்புல இருக்கிற பலனெல்லாம் ஒன்றுமில்லை. 40 நாட்கள் அவர் புசியாமல் இருந்தார். அந்த வேலையில் பிசாசு போய் என்ன பண்ணுறான்னாக்கா, அவரை சோதிக்கிறான். அப்போது இன்னைக்கு அநேக வேலைகளில் நாம், என் தேவனே நீர் என்னை நடத்தும், ஆமேனா, என் மாம்சம் என்னை நடத்தலை, என் தேவ பலத்தில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசித்தார். அப்போ துயரப்படுவார்களா? மணவாளி துயரப்படுவார்களா என்று சொன்னால் உபவாசத்தை இங்கே காட்டுகிறது. இப்போ இதே 4வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். மத்திய 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். 1 வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. எத்தனை நாள் உபவாசம் தான் ஏசப்பா? ஆமென். அப்போ ஏன் உபவாசம்? நல்லா கவனிங்க. ஏன் உபவாசம்? என் மாம்சத்தில் என் தேவைகளை சந்தித்து நான் தாறுமாறா ஓடாதபடிக்கு. ஆமென். அதில் ஓடி என் மாம்ச பலத்தில் என் ஆத்மாவுக்கு ஆறுதலை அடைய முடியாது. அப்போ உபவாசம் இருக்கும்போது எனக்கு பலன் இல்லை ஏசப்பா, என் மாம்சத்தில் பலன் இல்லை என்றால் என்னால் ஒரு காரியமும் செய்ய முடியாது, என் தேவனாலே மாத்திரம் எல்லாம் கூடும் என்று சொல்லி, அப்பா மனுஷனால் ஒன்றும் ஆகாது, என் தேவனாலே எல்லாம் ஆகும்னு சொல்லி நம்ம அவர் சமூகத்தில் துயரப்படும் போது, நம்முடைய மாம்சத்தை ஒடுக்கும் போது தேவன் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். ஆமேனா? ஒவ்வொரு நாளும் நம்ம உபவாச ஜபத்துக்கு வருகிறோம், ஒவ்வொரு வாரமும் உபவாச ஜபத்துக்கு வருகிறோம். ஏன் வரும் உபவாச ஜபத்துக்கு? எங்களால் முடியல ஆண்டவரே,
ஏன்னா போஜனமே ஜீவன், போஜனமே பலன் நம்முடைய மாம்சத்துக்கு. ஆனால் இந்த மாம்சம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவினாலே ஆகும். ஆவியாக இருக்கிற என் தேவனால் தான் எல்லாம் கூடும். அதனால் என் காரியத்தெல்லாம் நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லி அவர் சமூகத்தில் நிற்கும்போது நாம் என்ன அடைகிறோம்? ஆறுதல் அடைகிறோம். ஆமேனா? எந்தெந்த காரியத்துக்காக நீ அங்கலாய்க்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு நீங்கள் உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் வந்து ஆவியாக இருக்கிற என் தேவனாலே எல்லாமாக அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும்னு சொல்லி உங்கள் வீட்டில் கூட தனியாக உபவாசம் பண்ணுங்க. ஆனால் உபவாசம் பண்ணால் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, வேலைலாம் செய்யக்கூடாது. ஒன்று புரிஞ்சுங்க, உபவாசம் ஜபம்னு சொன்னால் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அடிப்படையான காரியங்களாக மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முயற்சி பண்ணுங்கள். என்னது? ஒரு சாமான் தேய்க்கிறது, ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வர்றது, துணி துவைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. அது நல்லது. அது என்ன, அதுக்கு உடல் ரொம்ப பலவீனத்தை கொடுத்துரும் அது இன்னமும், இல்லையா? துணி இப்போ உபவாச ஜபெல்லாம் முடிச்சுட்டு கூட போயிட்டு என்ன பண்ண, துணிலாம் துவைங்க. ஒரு பேசிக்காக பிள்ளைங்களை ஸ்கூல், இப்போ நம்ம ஏன் டைமை மாற்றி வச்சோம்னா பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், நிறைய கொஞ்சம் வேலை, அதெல்லாம் முக்கியமான தேவைகள். அப்புறம் உங்கள் வீட்டுக்காரங்கள்லாம் நீங்கள் வேலைக்கு அனுப்பணும், உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஒழுங்குபடுத்தணும், இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தேவ சமூகத்தில் வந்து உபவாசம் பண்ணி இந்த மாம்சத்தை ஒடுக்கி 69ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிங்களேன். 69ஆம் சங்கீதம் 10வது வசனம். அங்கே அவர் என்ன சொல்றார் போல, எதனால வந்து உபவாசத்தின் என்ன நமக்கு என்ன நடக்குது? வாசிங்க பார்க்கலாம். என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இந்த உபவாசம் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? என் ஆத்துமா வாடும்படி. இந்த மாம்சத்தினாலே நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணுதுனாக்கா, இந்த மாம்ச இச்சையினாலே, மாம்சத்தின் இந்த பெருந்தீனினாலே, மற்ற காரியங்களால ஆத்மா கொழுத்து இருக்கிறது. ஆனால் ஏசப்பா கிட்ட சமூகத்தில், தேவ சமூகத்தில் போகும்போது ஏசப்பா நாமத்தில் நம்முடைய மாம்சத்தை ஒடுக்கி உபவாசித்து 109ஆம் சங்கீதத்தில் உபவாசத்தில் என்னுடைய முழங்காலம் தளர்ந்து போச்சு ஆண்டவரேன்னு சொல்லுவார். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபவாசத்தினாலே என்னுடைய முழங்காலம் தளர்ந்து போனது. 109ஆம் சங்கீதம் எத்தனை வசனம் வாசிங்க? எத்தனை? 26 வாசி. 4 வாசி. 24. உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. கவனிங்க, இந்த துயரப்படுதலுடைய அர்த்தம் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை நம்பவில்லை. என் பிதாவின் சித்தத்தையே நான் செய்கிறேன், என் பிதாவே என் பலனாய் இருக்கிறார், அவரே என் பலன், என் பலனாகிய கர்த்தாவே என் பலனே எனக்கு உதவி செய்ய. 22 வார்த்தை பார்த்தீங்கன்னா, என் பலனே, அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேலையில கூட என் பலனே என்று தேவனை நோக்கி அழைப்பார். அப்போ நமக்கு ஏன் இந்த உபவாசம் என்றால், என் பலத்தில் ஒன்றும் முடியாதப்பா, உங்கள் பலத்தால் மாத்திரம், உங்களால் மாத்திரமே எல்லாம் ஆகும்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்து உபவாசத்தோடு நம்ம போகும்போது நம்முடைய மாம்சம், நம்முடைய ஆத்மா வாடும்படி நம்மை துயரப்படும் போது நிச்சயமாக தேவ பலத்தையே நம்பியிருக்கிற நமக்கு அவர், நீ என்னென்ன காரியத்துக்காக நீ ஜெபிக்கிறியோ அந்த காரியத்தில் உபவாசத்தில் கண்டிப்பாக நடக்கும். விசேஷமாக சொல்கிறேன், நம்ம இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச கூடுகைக்கு நம்ம வருகிறோம். அது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஊழியம் செய்கிற ஊழியம். அது நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் உபவாசிக்கணும்னா உங்கள் வீடுகளில் உபவாசம் பண்ணுங்க, துயரப்படுங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சாப கட்டுகள்லாம், முன்னோருடைய சாபங்கள்லாம் அங்கே இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் நம்ம பூர்ணமாக ஒப்புவிடு. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து சாபத்தெல்லாம் முறிச்சிட்டாரு. 100% இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாபத்தை முறித்தார். ஆனால் சாபம்னா என்ன, எனக்குள்ள எப்படிப்பட்ட அந்த சாபம் இருக்குது, இது அறிஞ்சாதான் நம்ம அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மந்திர சூனியம் மாதிரி இயேசு கிறிஸ்து நாமத்தில் சாபம் முடிஞ்சு போச்சு, அதை உணரணும், நம்முடைய ஆத்மாவில் அனுபவிக்கணும், சத்தியத்தை அறியணும். நம்முடைய ஆத்மாவை தேவனுடைய வசந்த நிறங்க ஒப்பு கொடுக்கும் போது தான் அந்த சாபங்கள்லாம் முறிந்து ஓடும். அப்போ தேவ சமூகம் என்ன, நம்மலாம் பாதியில் ரட்சிக்கப்பட்டவங்க, நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மாம்ச பலத்தை நம்பி ஓடினவங்க, அந்த சாபமெல்லாம் நம்முடைய வீட்டில் இருக்கும். அப்போ என்ன செய்யலான்றனாக்கா, தேவ சமூகத்தில் உட்காந்து நம்முடைய ஆத்மா வாடும்படி உபவாசித்து நம்ம நிற்கும்போது தேவன் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். ஆமேனா? அப்போது நம்முடைய உபவாசம் ஒரு மணி நேரம் உபவாசம் கூட வீண் போகாது. சில பேருக்கு முடியலையா, உங்களால் 1 மணி நேரம் இருக்க முடியுதா, உட்காந்து 1 மணி நேரம் எடுங்க. நான் மேக்ஸிமம் நான் என்ன ரெஃபர் பண்ணுவேன்னா, மேக்ஸிமம் ஒரு வேலை, அதாவது ஒரு 5 மணி நேரம் காலையில் ஒரு 7 மணிக்கு உட்காந்துட்டிங்கன்னா
12 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணால் சாப்பிடாமல் இருந்து ஜெபம் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 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 5 மணி நேரம் ஒருவேளை சாப்பாடையாவது ஆகாரத்தை ஒதுக்கிட்டு நல்லா பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், நல்லா பாவரிக்க பண்ணணும். கண்ணீரோடு தேவசமம் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நமக்கு எல்லா விதமான வேண்டுதலையும் நமக்கு நிறைவேற செய்து நம்மை ஆறுதல் அடைய செய்கிறார். ஆமேனா. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆக மாம்ச பலனை நம்பாம தேவ பலன் நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சு போச்சா? சரி, அடுத்தது அடுத்த 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 உபதேசம் என்ன? 5வது வசந்த வாசியம் போல 5:5 மத்தேயு. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எல்லாரும் சொல்லாமா? என்ன குணமுள்ளவர்கள்? இந்த சாந்த குணம். இந்த சாந்த குணம் என்பது யார் என்றால் மஷியாக், மேசியா, கிறிஸ்து, தேவகுமாரன். இவரால் மட்டுமே சாந்தமாக இருக்க முடியும். ஏனென்றால் அவர் மட்டுமே தேவனே என் நியாயாதிபதி, தேவனே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் என்று சொல்லி தம்மைத்தாமே ஒப்பு கொடுக்கிறவர். கோபப்பட மாட்டார். இந்த சாந்த குணம் யார்? இப்போ ஒன்று நம்ம பார்த்தோம். ஆவில் எளிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, துயரப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சாந்தம், அந்த சாந்தி யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வாசிங்க மத்தேயு 11:29 வாசிக்கலாம். மனப்படம் சொல்லாமே. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றார். நல்லா கவனிக்கணும். சாந்த குணமுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? பாக்கியவான்களாம், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்களாம். கவனிக்க போல ஆமென் சொல்லாமா? சாந்த குணமுள்ள எப்படிப்பட்டவங்களாம்? எல்லாம் சொல்லுங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அறிக்கை பண்ணுங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? ஆவியில எளிமை. ஆவியில் எளிமைனா என்ன? ஆவியில் எளிமைனா என்ன? மாம்ச சித்தம் கொல்லக்கூடாது. ஆமேனா? தேவ சித்தம் கொள்ளணும். அதெல்லாம் பார்த்தோம். நம்முடைய இஷ்டத்துக்கு மாம்ச சித்தம் கொண்டு போயிட்டு எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல போட்டு உள்ளத்தை உடச்சிக்காதீங்க. அடுத்து துயரப்படுகிறவர்கள், என் தேவனே என் பலனா இருக்கிறார். ஆமேனா? அடுத்து சாந்த குணமுள்ளவர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, இந்த ஆட்டுக்குட்டி தன்னை மயிர்கத்தரிக்கிறனுக்கு முன்பதாக சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் சாந்தமாக இருந்தார். இப்போ நல்லா கவனிங்க. இந்த பூமியை துன்மார்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. உலகமோ பொல்லாங்கன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொல்லாங்க என்ன செய்யறான்னா, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை மறுதலிச்சு கர்ஜிக்கிறான். சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்படியே பயங்கரமாக கோபப்படுவான். அது உள்ளுக்குள்ள அந்த கர்ஜிக்கிற சிங்கம் உள்ள இருக்கும். கர்த்தர் சொல்றார், இந்த கோபக்காரர்களை மூடனுடைய இருதயத்தில் கோபம் குடிகொள்ளும். கோபம் கொத்தனை பண்ணின்னு இருக்குமா? எதுக்கத்தாலும் கோச்சிக்கிறது, எதுக்கத்தாலும் கோபப்படுறது. நல்லா கவனிங்க. ஏசப்பா சொன்னார், நான் சாந்தம். ஏனென்றால் ஏன் நான் சாந்தம்னா, என் பிதா நீதி உள்ளவராக இருக்கிறார். நான் பிதாவாகிய தேவனுடைய குமாரன். என் பிதா, நல்லா கவனிங்க, தம்மை மயிர்கத்தரிக்கிறதுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போல அவர் இருந்தார். ஆமேனா? எந்த ஒரு பிரச்சனை நமக்கு விரோதமாய் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். தமக்காக வழக்காடல. ஆட்டுக்குட்டியை போல அவர் சாந்தமாக இருந்தார். ஆமென் சொல்லாமா? ரொம்ப முக்கியமான சத்தியம் இது. அவங்க தான் என்ன பண்றாருன்னா, பிதாவாகிய தேவனால் நித்திய காலமாக இந்த பூமியை சுதந்திரிக்கும்படிக்கு தேவன் கிருபை செய்கிறார். ஆமேனா? இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை குறித்து ஒரு சின்ன வார்த்தை அப்படி சொல்லிட்டாங்கன்னாவே சர்ன்னு கோவப்படுவாங்க. ஏசப்பா சொல்றாரு, நான் தேவகுமாரன், நான் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். நான் எப்படிப்பட்டவராக இருக்கிறேன் என்றால், என் பிதாவே எனக்கு நீதி செய்கிறவர். ஆமென். என் பிதாவே எனக்கு நீதி செய்கிறவர். என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஏனென்றால் என் தேவ சித்தம் இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது என்பதை நாம் பூரணமாய் அறிந்திருக்க வேண்டும். அதனால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் சாந்தம், பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இந்த பாவிகள்லாம் வந்து அவரை பயங்கரமாய் துன்புறுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்ன பண்ணாலும் அவர் அமைதியா சாந்தமாக இருந்தார். நான் சாந்தமாக இருக்கிறேன், நீயும் சாந்தமாக இருந்தனா ஏசப்பா
ஏசப்பா நாமத்தில் பிதாவாகிய தேவன் உங்களை உயிர்ப்பித்து இந்த பூமியை ஆளுகை செய்யும்படி உங்களை வைத்திருக்கிறார். ஆமேனா? அதுக்கு தான் உங்களை அழைத்திருக்கிறார். பொறுத்தவன் பூமி ஆண்டான் அப்படின்னு நம்ம பழமொழியில் நம்ம கிராமத்தில் நல்லா சொல்லுவாங்க இல்லையா? பொறுத்தவன் என்ன ஆண்டான்? ஏசப்பா தான் சொல்கிறாரு, நீ அமைதியாக நில்லு. எத்தனை பேர் உனக்கு விரோதமாக வந்தாலும் நீ வாயை திறந்து உனக்காக நீ வழக்காடாத, எனக்காக வழக்காடுகிறவர் என் தேவன். ஆமென். ஏசப்பா எப்படி இந்த பூமியில் வாழ்ந்தார் வாசிக்க பார்க்கலாம். அந்த 1 பேதுருவின் புத்தகத்தில் அவர் வையப்படும் போது பதில் வையாமல் அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2வது அதிகாரம் தானே, 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 22 வாசிக்க பார்க்கலாம். அவர் பாவம் செய்யல, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது அவர் திட்டினாங்க, அவர் அசிங்கமா பேசினாங்க, அவர் பாவமே செய்யல, ஆனா அவர் சாந்தமா இருந்தார். சாந்த குணமுள்ளவர், அது ஒரு குணம். இது மேசியா. ஏனென்றால் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அறிந்தவர் இந்த சாந்த குணமுள்ளவரே. ஆமென். எல்லாம் என் பிதாவின் சித்தம். என் பிதா என்றென்றைக்கும் நீதி உள்ளவர், என்றென்றைக்கும் எனக்கு நன்மைகளை மட்டுமே யோசிக்கிறவர். என் பிதா ஒருபோதும் தீமையை அனுமதிக்கிறவர் அல்ல. என் பிதா நீதி செய்கிறவர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இப்போ அதாவது நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். மனுஷன் பாவியா இருக்கிறான், இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவன் தேவனை விசுவாசிக்கும் போது அவன் நீதிமானாக மாறுகிறான். அவனை தேவராஜ்யத்தில் கொண்டு போகிறதுக்காக ஒரு சில பாடுகளை, போராட்டங்களை தேவன் இந்த பூமியில் அனுமதிப்பார் என்கின்ற ரகசியத்தை புரிந்து கொள். அவர் பாவம் செய்யல, நீ என்ன பாவம் செஞ்சிருக்கிறோம். நம்ம செஞ்ச பாவத்துக்கு இந்த பூமியில் சரி கட்டும்படியாய் ஒரு சில போராட்டங்களை தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. ஆனால் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இந்த சாந்த குணம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? ஆண்டவரே, எத்தனை பேர் எழும்பி வந்து நான் ஒரு தப்பு நான் செய்யலை, ஆமாம் அதை தான் சொல்கிறேன், நான் சாந்தம் சொல்லிட்டார் இல்லையா, அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாய் திறக்கலையே, அவர் வாய் திறக்கவில்லையே. அவர் சாந்த குணம் என்ன? என் பிதா நீதி உள்ளவர், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்படி மட்டும் நீ அப்படி அமைதியாக இருந்துட்டேன்னு வச்சுக்க, உங்ககிட்ட ஒரு தப்பும் இல்லை. நல்லா கவனிங்க, நீ பூமியை ஆளுகை செய்வ. ஏசப்பா நாமத்தில் சொல்கிறேன். ஏசப்பா சொல்றாரு, எப்பா நான் உங்க பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி நான். அப்படி நான் சாந்த குணமுள்ளவராய் பாவிகளுடைய பாவத்தை என் சரீரத்திலே நான் சுமக்கிறதுனால என் பிதா ராஜ்யத்தை இந்த பூமியில் என்றென்றைக்கும் ராஜாவாக என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமேனா? அவரே தேவனால் உயர்த்தப்பட்ட நியாயாதிபதி, அவரே என்றென்றைக்கும் ராஜா. அதே போல உங்ககிட்ட ஒரு தப்பும் இல்லை, பிழை செய்யல. நீ போய் அநியாயமாக உன் மேலே அபாண்டத்தை சுமத்துறாங்க, சாந்தமா இரு, என்கிட்ட கற்றுக்க. பாவத்துக்கு விரோதமாய் நம்ம போராடுவது ரத்தம் சிந்தப்படத்தக்கதை இன்னும் போராடலையேன்றாரு. அப்போ என்ன செய்யணும்? நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த சாந்த குணத்தை அமைதியாக இருந்து, என் தேவன் நியாயாதிபதி, என் தேவனுக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி நீ சாந்தமாக இருப்பேன்னா நீ கண்டிப்பாக பூமியை ஆளுகை செய்வோப்பான்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மலப்பிரசங்கத்தை நம்ம தியானிக்க இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம தலைமையில் வந்து பழித்து கொண்டிருக்கிறது. ஆமேனா? எப்படி சொல்கிறேன்? எஜமா தன் ஊழியக்காரனோடு கூட பேச மாட்டார், ரகசியத்தெல்லாம் பேச மாட்டார். நான் தேவகுமாரன், நீங்களும் தேவகுமாரர்கள். ஆமேன். அப்போ தேவகுமாரனாகிய சத்தியபரனாகிய நான் எப்படி இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றார். ஆமேன். சங்கீதம் 37:11 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 37:11 வேகமாக வாசிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து எதை சுதந்தரிப்பாங்க? ஆமென். இன்னைக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் இனிமே நம்மளை பற்றி டைரக்டாக அசிங்கமாக பேசினா கூட நம்ம இனிமேல் வாயை திறக்க மாட்டோம். ஆமென் சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கலாமா? ஏசப்பா சொல்லிட்டாரா, நான் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் சாந்தமுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்து பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்தேனே, உன் பாவத்தில் சுமந்து தீர்த்து
என் பிதாவின் சித்தம் செய்து என் பிதா எனக்கு நீதி செய்கிறவர் என்று சொல்லி என் பிதாவுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேனே, என் வாயை திறக்கலையே. எல்லாம் வாய்க்கு ஒரு பூட்டு போட்டுக்கலாமா? கத்தாவே என் வாய்க்கு ஒரு காவல் வையும். சங்கீதக்காரன் ஜெபம்ன்றார், கத்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் வாயை மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். அதான் பூட்டு, தீர்மானம் பண்ணணும். ஏசப்பாவே பாவம் செய்யல, அவரை போட்டு அந்த அடி அடித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, அவர் முகத்தில் காரி துப்புனாங்க, அவர் கன்னத்தில் அடித்தாங்க, தாடை மாதிரியே பிடிச்சி இழுத்தாங்க, அவர் என்னென்னமோ பண்ணாங்க. ஆனாலும் நியாயமாய் தீர்ப்பு செய்து ஒப்பு கொடுத்த அந்த சாந்தத்தின் ஆவி இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஆக ஆவியில் எளிமை, துயரம், இந்த சாந்தம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிழ்ப்படுவதாக. நிச்சயமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆளுகை செய்யும் போது அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்ம ஆளுகை செய்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த மாதிரி நீங்கள் பொறுத்த தருணங்கள் உண்டா? ஆமெனா? அப்படியே பொறுப்பு, அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே நமக்கு அப்படியே உள்ளமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், நான் இதை செய்யலையே, அபாண்டமாக சொல்கிறாங்களே, அபாண்டமாக பண்ணுறாங்களே, ஆனாலும் உள்ளுக்குள்ளேயே அப்படியே பொறுப்பும். பத்தியா, இதுதான் கிறிஸ்து. அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு சொந்தரிக்க செய்வாராக. ஆமென். சரி, அடுத்தது நம்ம வேகமாக போகலாம். அடுத்தது 4வது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நீதியின் மேல் பசிதாகம். எது நீதின்னு பார்த்தோம்? நீதினா என்ன? தேவனே சர்வ வல்லவர். ஆக இந்த நல்லா கவனிக்கணும். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போது தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்னா, எல்லாவற்றையும் குறித்தும் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். இப்போது இந்த பூமியில் நாம் நம்முடைய பிறந்த நாள் முதற்கொண்டு, நமக்கு நினைவு தெரிந்த நாள் முதற்கொண்டு, நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில் முடிகிற வரைக்கும் என்னை குறித்த ஒரு தேவ சித்தம் அப்படியே ஒரு நூலு கூட மிஸ் ஆகாமல் அப்படியே ஷார்ப்பாக போகணும்னு தேவன் விரும்புகிறார். இந்த நீதியின் மேலே பசிதாகம் அப்படின்னா என்னென்னா, நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்னா, என்னை குறித்து தேவ சித்தம் என்ன? ஏனென்றால் நான் இஷ்டத்துக்கு நான் தீர்மானம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் அண்ட சராசரிலையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் யாருக்கு பெருமையை கொடுக்கும் தெரியுமா? நான் செஞ்சேன், நான் இதை செய்தேன், நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன்னு சொல்லி நாம் திட்டம் போட்டு மாம்சத்தில் அதை செய்யும்போது அது நமக்கு பெருமையை கொடுத்துரும். ஆனால் நீதியின் மேல் பசி இருக்க வேண்டும், தாகம் இருக்க வேண்டும். இப்போ இந்த சாப்பாடு நமக்கு ஜீவனை கொடுக்குறது, போஜனம் ஜீவனை கொடுக்குறது, பலனை கொடுக்கிறது. அதை காட்டில ஒரு பெரிய பலன் என்னன்னா, என்னை குறித்த என் தேவ சித்தம் என்ன, அந்த நீதியின் மேல பசிதாகும். இப்போ இயேசுராஜா என்ன செய்தார்னா, ஊழியர் செய்த நாட்களில் அப்பத்தை கேட்டார். அப்பத்தை கொண்டு வர மறந்துட்டாங்க. அப்போ ஆண்டவரே நீங்கள் போய் ஊருக்குள்ளே போயிட்டு நீங்கள் போய் அப்பத்தை வாங்கின்னு வாங்கம்மா சொல்லிட்டு அவர் சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசின்னு இருந்தார். அவங்க போயிட்டு அந்த போஜனத்தை வாங்கியிருந்தார். ஆண்டவரே போஜனம் இருக்குது புசிங்க அப்படின்னு சொன்னதும் ஏசப்பா சொன்னார், அந்த வசந்த வாசிக்க 4வது அதிகாரம் யோவான் சுவிசேஷ புத்தகத்தில், யோவான் சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 34 வாசிக்க பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமா, நான் நீதியின் மேலே பசியாயிருக்கிறேன். நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ எது நீதி என்றால், என் பிதாவின் சித்தம். நல்லா கவனிக்கணும். பிதாவின் சித்தத்தில் ஒரே ஒரு எல்லளவு கூட பெருமை நாம் கொள்ள முடியாது. நம்மளால் பெருமை, இது ரொம்ப முக்கியம். இந்த பெருமை, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நீதியின் மேல் பசிதாகம். அப்போ தேவ சித்தத்தை நம்ம செய்கிறோம்னா அங்கே ஒரு பலி இருக்கும், அங்கே ஒரு பலி இருக்கும், அங்கே ஒரு இழப்பு இருக்கும். நம்முடையதை ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நம்முடைய சகோதரர்களுக்காக தேவ சித்தம் செய்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நீதியின் மேலே பசிதாகம்னா என்ன அர்த்தம்னா, 100% இந்த பூமியில் நீ ஒரு எல்லளவு கூட நீ பெருமை கொள்ளக்கூடாது. ஏன்னா பிசாசு தான் பெருமைக்கு சொந்தக்காரன். நான் அப்படின்னு சொல்லிட்டான், எல்லாம் என்னுடையதுன்னு சொல்லிட்டு திருடாமன். இந்த நீதியின் மேல் பசிதாகம் என்று சொல்லுவது, எனக்கு போஜனம் கூட எனக்கு பெருசு இல்லை, எனக்கு போஜனம் புசிக்கிறது கூட எனக்கு அதிகாரம் இல்லை. என் பிதாவின் சித்தம் செய்யணும், என் பிதாவின் சித்தம் செய்யணும், என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதற்காகவே நான் இந்த பூமிக்கு வந்தேன்
அப்படியானால் நாம் என்ன செய்யணும்னாக்கா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தம், அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று நம்ம பகுத்தறிகிறோமே, அதுதான் நீதியின் மேலே இருக்கிற பசிதாகம். நல்லது எல்லாம் இது ரொம்ப நல்லதெல்லாம் தேவ சித்தம் கிடையாது. ஆண்டவரே, என்னை குறித்து உங்கள் சித்தம் என்ன, இந்த காரியத்தை குறித்து உங்கள் சித்தம் என்ன, நான் இதை எப்படி செய்யணும், இது என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்துக்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதை நம்ம செய்வோம்னா நம்முடைய இருதயத்தில் பெருமை குடிகொள்ளாது. ஏன்னா தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்னா, பெருமை உள்ளவனுக்கு தான் தேவன் எதிர்த்து நிற்கிறார். நான் திட்டம் போட்டேன், அதை நான் செஞ்சேன் அப்படின்னா என்ன கொடுக்கும்? நமக்கு பெருமையை கொடுக்கும். என் தேவன் சித்தம் கொண்டார், என்னுடையதை நான் கொடுத்தேன். அதுதான் நீதி. எது நீதி? தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு வேறொன்றும் இல்லை. ஆக இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருனாக்கா, என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என் போஜனம். அந்த பசி இருக்கணும், அந்த பசி இருக்கணும். ஆண்டவரே, இந்த வினாடி நான் என்ன செய்யட்டும்? உலகம் எல்லாம் ஒரு பாதையில் போகும், அதை நம்ம பார்த்து அதே மாதிரி நம்ம திட்டம் போடக்கூடாது. என்னை குறித்து என் பிதாவின் சித்தம் என்ன? நான் பல முறை சொல்லிக்கிறேன், நீ கருவாட்டு குழம்பு செய்தாலும் அது கர்த்தருடைய சித்தமானு பார்க்கணும்னு சொல்லி. ஆமேனா? வீட்டில் கருவாடு இருக்குது, நான் கருவாடு செய்கிறேன் அப்படி சில பேருக்கு என்ன கருவாட்டை சொன்னேன்னாக்கா திடீர்னு நமக்கு நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணும். அன்றைக்கு என்ன பண்ண, நான்வெஜ் இப்போ எதுக்கு, காசு கூட எதுவும் இல்லை, ஓகே கருவாடு இருக்குது, ஓடி போய் செஞ்சலாம். அப்பா நான் செய்யலாமா? ஆமேனா? ஒவ்வொரு காரியத்தில் நமக்கு பசி இருக்க வேண்டும். எது நீதி என்றால், என் தேவனே சர்வ வல்லவர், இந்த மாம்சத்தை என் மாம்சத்தின் சிந்தையின்படியாக நடத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதற்கு அதுதான் தேவனுக்கு மகிமையை கொடுக்கும். மகிமை, அதுதான் நீதியின் மேல் பசிதாகம், அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக அவர் சொன்னார், ஆக நான் தான்பா நீதியின் மேல பசிதாகம் இருக்கிறவர், நீங்களும் அதே போல பசிதாகமா இருந்துருங்கன்னு சொல்றாரு. எத்தனை புரிஞ்சு போச்சு? இப்ப நான் தான் அவரு, நான் தான் குமாரன், நான் உங்களை குமாரனாக மாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன், நீங்க மறுரூபமாக சொல்ற. இப்ப ரோமர் 12:2 வாசிங்களேன். இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை. நீதியின் மேல் பசிதாகம். வேகமா எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அதான் சொல்றாரு, நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன, பிரபஞ்சம் ஒன்னு பெருமைக்கு ஓடுது, தேவனை அறியல. ஆனால் தேவனை அறிந்தவர் நான். அவருடைய கிருபையினாலே அவர் என்னையே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க எனக்குள்ள நீங்க என்ன செய்யணும்னாக்கா, நீதியின் மேல பசிதாகமா இருங்க. பிதாவின் சித்தம் என்ன என்பதை குறித்து ஒவ்வொரு வினாடியும் செய்யுங்க. அது தேவனுக்கு மகிமையை கொடுக்கும், உங்களுக்கு ஒரு பலியை கொடுக்கும். ஆனா உங்க மாம்ச சித்தத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னாக்கா, நீங்க போட்ட திட்டத்தெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னாக்கா, அது உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதுதான் மறுரூபம். இந்த மறுரூபம் அடைந்தவர்கள் தான் தேவனுடைய கிறிஸ்து இயேசுவின் வருகையில இந்த மாம்சம் மறுரூபம் அடைந்து மகிமையிலே பங்கடையும். ஆமெனா? அப்ப நீதியின் மேல பசிதாகம்னாக்கா, ஒவ்வொரு வினாடியும் தேவ சித்தம் செய்வோம், தேவ சித்தம் செய்வோம் சொல்லி அதிலேயே பசியா இருங்க. கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. ஆமென் சொல்லுவோமா? ஓகே, அடுத்தது என்ன சொல்ற உபதேசித்தார்? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த இரக்கம் அப்படின்னா என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. இந்த இரக்கம் அப்படின்னா என்னன்னாக்கா, எந்த ஒரு கண்டிஷனையும் பார்க்காம அவங்க கிட்ட என்ன நன்மை இருக்குதெல்லாம் பார்க்கக்கூடாது. உனக்குள்ள இரக்கம் இருக்கணும். தேவன் இந்த குணமெல்லாம் நமக்கு உள்ள வச்சிருக்கிறாரு. அதை மாம்சம் போயிட்டு என்ன பண்ணுதுன்னாக்கா, அதை அப்படியே சிறையாக்கி வைத்து அதை அப்படியே வெளிப்படுத்த முடியாதபடிக்கு வைத்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, அவர் இரக்கம் உள்ளவர். இந்த இரக்கம் எப்படிப்பட்டதுன்னா, இப்போ லூக்கா 6:36 உன் பிதா இரக்கம் உள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராக இருங்க. இந்த இரக்கம் என்பது தெய்வ குணம். இந்த இரக்கம் என்பது தேவனுடைய அந்த ஸ்தானம். அவர் தான் சர்வ வல்லவர், அவர் தான் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் தான் என்ன செய்கிறார்னா, தம்முடைய சிருஷ்டியை மீட்கும்படியாக இந்த சிருஷ்டியின் மேலே இரக்கம் வைத்திருக்கிறார். 145 சங்கீதத்தில் வாசிக்கும் போது அவர் தம்முடைய சிருஷ்டிகள் எல்லாரும் மேலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தம்முடைய கிரியைகள் மேலே அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார்னு பார்க்குறோம். அப்போ அந்த இரக்க குணம் யாருடைய குணம்னா, சர்வ வல்லவர் சர்வ சிருஷ்டிகருடைய குணம். அந்த குணத்தை இப்போ நமக்கு கொடுக்கிறார், நமக்கு வேணும்னு சொல்கிறாரு.
அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தைக்காக ஜீவனை கொடுப்பதான் இரக்கம். சகரியா 11வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது நீங்கள் மேய்ப்பர்கள் இரக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. மேய்ப்பர்களுக்கு என்ன இல்லையா? இரக்கம் இல்லையா. எடுத்து வாசிக்க போல சகரியா 11:5 வாசிங்களேன். அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஆனோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறதில்லை. மேய்ப்பர்களுக்கு என்ன இல்லை? இரக்கம் இல்லை. ஆனால் ஒரு மேய்ப்பர் என்ன பண்ணுறாருன்னா, தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறாரு. அதுவே இரக்கம். ஆமேனா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் இரக்கம் உள்ளவருப்பா, அதே போல் நீங்கள் இரக்கம் உள்ள இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் இரக்கம் பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக. வாசிங்க பார்க்கலாம். 10வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். ஏசப்பா நம்ம ஜீவனை கொடுத்தாரா? அப்போ அவர் தான் இரக்கம் உள்ளவர். ஆமேனா? நல்லா கவனிங்க. இந்த மலை பிரசங்கத்துடைய மகிமையே என்ன மகிமைனா, நான் தான் தேவகுமாரன், நான் இப்படிப்பட்டவராக இருக்கிறேன், நீங்கள் இப்படிப்பட்டவராக இருங்கள் என்று சொல்லி அந்த குமாரத்துவத்தை குறித்து நம்மோடு பேசி அந்த மகிமையெல்லாம் எடுத்து நம்ம தலைமையில சுமத்துகிறார். ஆமேனா? அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து நம்ம தலைமையில நம்ம சொந்தரிக்கும்படி தேவன் சுமத்துகிறார். அப்போ நான் இரக்கம் உள்ளவராக இருக்கிறேன், நீ இரக்கம் உள்ளவராக இரு. எந்த மனுஷனை பார்த்தாலும் அவர்களுடைய நன்மை என்ன, அவர்களுடைய தேவை இப்பொழுது என்னன்னு சொல்லி நீங்கள் அறிந்து. ஏன்னா சில வேளைகளில் மனுஷர்களுக்கு பயங்கர நெருக்கங்கள் ஏற்படும். நம்ம கிட்ட உதவிக்கு வருவாங்க, ஆனால் கேட்டால் என்ன நினைப்பாங்க தெரியலன்னு சொல்லி கூச்சப்பட்டுன்னு வேதனைப்பட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிற்பாங்க. நாம் அதை அறிந்து நாம் அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படின்னு இரக்கம் பாராட்டினா மரித்தோர் அத்தனை பேர் உயிரோடு எழுந்துக்கு போகிறோம். ஆமேனா? அதுக்கு தான் உள்ளே வந்திருக்கிறோம். அன்னைக்கு நீ யார் யாருக்கெல்லாம் இரக்கம் பாராட்டினியோ அப்போ ஆண்டவர் அன்னைக்கு உனக்கு இரக்கம் பாராட்டுவார். இன்னைக்கு நீ மனுஷங்க பாருங்க, மனுஷங்க தேவ சாயல். ஆமேனா? அவன் எப்பேற்பட்ட பொல்லாத மனுஷனாக கூட இருக்கட்டும், உனக்கு எப்படிப்பட்ட பொல்லாங்கு செய்கிறான்ற பார்வை நீ பார்க்கக்கூடாது. நாளைக்கே அந்த மனுஷனை நீதிமானாக மாற்ற தேவனால கூடும். ஆமேனா? அதனால் அந்த மனுஷன் ஒரு தேவ சாயல்னு பார்த்து அவனுடைய தேவைகளை அறிந்து அவன் நெருக்கங்களை புரிந்து கொண்டு இரக்கம் பாராட்டுங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பாவிக்காக தம் ஜீவனையே கொடுத்த இரக்கம் உள்ளவர். அப்போ நான் இரக்கமுள்ளவர் இருக்கிறது உண்மையான, நீங்களும் அதே போல இரக்கமுள்ள இருங்க. என்னுடைய இரக்கத்தை நீங்கள் ருசித்தது உண்மையானால் நீங்களும் இரக்கமா இருங்க. ஏன்னா நியாய தீர்ப்புல இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமேன், ஆமேன் சொல்லாமா? வீட்டில் மாமியார்களை சோறு போடுங்க, அது மாபெரும் இரக்கம். அது மருமகளினுடைய நிலைமையை புரிஞ்சுக்குங்க, அது மாபெரும் இரக்கம். அது இந்த இரக்கம் தான் நியாய தீர்ப்பு நாளில் மேன்மை பாராட்டும். அந்த வசனம் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது இந்த இரக்கம் தெய்வ குணம். ஏன்னா தேவனே இரக்கமுள்ளவர். ஏன்னா சிருஷ்டிகர் தான் இரக்கமுள்ளவர். சிருஷ்டி மேலே இரக்கத்தை வைத்திருக்கிறார். 2வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி. உன் பேச்சு ரொம்ப முக்கியம். இரக்கமா பேசு, அதுக்கேற்றபடி செய்யுங்க. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்பு நடக்கும் போது இல்லையா, அன்றைக்கு இரக்கம் மேன்மை பாராட்டும். அதற்கு முன்பதாக நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில் தூங்க போகிறது. ஆமேனா? அப்போ தேவனுடைய சபையில் தூங்க போகிற இந்த நியாய தீர்ப்பு தூங்க போது அதற்கு முன்பதாக நம்ம இரக்கத்தை நம்முடைய இருதயத்தில் நல்லா பலப்படுத்தி கொள்ளுங்க. எந்த மனுஷனை பார்த்தாலும் உன்னுடைய சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, உன் சத்துரு தாகமாக இருந்தால் அவன் தாகத்திற்கு தண்ணீரை கொடு. அப்படி நீ செய்வதனாலே அவன் தலைமையில் நீ தழலை நீ குவிக்கிறாய் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். நல்ல சான்ஸை பார்த்துக்கிட்டு நம்ம பகைக்கிறவர்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கும். அந்த நேரத்தில் ஓடி போய் இரக்கம் பாராட்டு, அந்த நேரத்தில் ஓடி போய் இறங்கு. நான் அப்படித்தான்பா, நீ பாவி. ஏசப்பா சொல்றாரு, நீ பாவி, என் பிதாவுக்கு எதிராக இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், என் பிதாவை நீ நிந்திக்கிறாய் ஒவ்வொரு நாளும். ஆனால் நானோ உன் பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டேனே, நீ நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி உன் மேல இறக்க வச்சு உனக்காக ஜீவனை கொடுத்தேனே. அதே போல் நான் எப்படி இரக்கமுள்ள இருக்கிறனோ நீ இரக்கமா இருந்தனாக்கா நீ இரக்கம் பெறுவ. ஆமேனா? இரக்கம் உள்ளது என்ன பண்ண, இரக்கம் பெறுவ. ஏன் தெரியுமா? நான் ஒரு பாவியான மனுஷன், நியாய தீர்ப்பு இருக்குது. அன்னைக்கு ஆண்டவர் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அந்த பாவத்தின்படியே நியாயம் தீர்ப்பாரே, ஆனால்
நான் போக வேண்டியது அக்கினி கடல். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அவருடைய அக்கினி அணையாமலும் இருக்கிறது. அன்னைக்கு எனக்கு ஒரு இரக்கம் தேவை. அன்னைக்கு எனக்கு இரக்கம் வேணும்னா தேவனால் படைக்கப்பட்ட மனுஷன் மேலே நீ இரக்கம் பாராட்டு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எத்தனையோ 5 கொலை 6 கொலை பண்ணவங்களெல்லாம் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். ஆமேன். அப்போ ஆண்டவர் அவன் செய்கிற கொலையை கவனம் பார்த்துன்னு பொறுமையாக தான் இருக்கிறார். ஒரு நாள் நீ மனம் திரும்புவ. அவருக்கு தேவை ஒரே ஒரு மனம் திரும்புதல். அப்போ நீ யார்? நீ எந்த மனுஷன்? நீ பாவி, அவன் துரோகி, அவன் அக்கிரமக்காரன், நீ தீர்க்காத. உன் பாவத்தை நீ பார். நான் எவ்வளோ இரக்கமுள்ளவராக இருக்கிறேன், அதுபோல் நீங்கள் இரக்கமுள்ளவங்களாக இருங்க. என்ன நீங்கள் இரக்கம் பெறணும், ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை இரக்கமுள்ளவர், அந்த இரக்கத்தை எடுத்து காண்பிக்கிறார். அடுத்தது உபதேசம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இதயத்தில் என்ன இருக்கணுமா? சுத்தம் இருக்கணும். அப்ப இதயத்தில் என்ன இருக்குது? கபடு இருக்குது. இதயத்தில் என்ன இருக்குது? கபடு இருக்குது. இந்த கபடஸ்தன் என் சமூகத்தில் வருவது இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. அவர்கள் தேவனை என்ன பண்ணுவாங்களாம்? தரிசிப்பார்களாம். நம்முடைய இருதயத்துக்குள்ள நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, உன் இருதயத்தில் நீ தேவனை துதிக்க வேண்டும், நீ தேவனை ஆராதிக்க வேண்டும். ஏன்னா இயேசுராஜாவுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னாக்கா, நம்ம ஏற்கனவே பலமுறை இப்போ நம்ம பார்த்துனே வந்துட்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் தேவன். எல்லாவற்றையும் தேவன் எதற்காக சிருஷ்டித்தார் என்றால் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. எல்லா சர்வ வல்லமையும் பார்த்துட்டு அந்த வல்லமைகளை இச்சிக்காமல், ஆண்டவரே உம்முடைய வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை, உம்முடைய மகிமை எப்பேற்பட்ட மகிமை, ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி பிதாவாகிய தேவனை தம்முடைய முழு இருதயத்தோடும் துதிக்கிற துதி இருக்கிறதே, அதுதான் சுத்த இருதயம். எந்த ஒரு இச்சைக்கும் நம்முடைய இருதயத்தில் இடங்கொடாமல், எந்த ஒரு சுய நீதியினாலும் நம்முடைய இருதயத்தை நிரப்பாமல் தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த அனுபவம் இருக்கிறதே, அதுதான் மகிமை. ஏசப்பா சொல்றாரு, அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எப்பா, தேவனை கண்டவர் நானே. ஆமேன். நான் பரிசுத்தராக இருக்கிறேன். தேவன் படைத்தவைகள் அல்ல என் சந்தோஷம், என் தேவனே என் சந்தோஷமா இருக்கிறார். எடுத்து வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46வது வசனம் வாசிங்களேன். அவர்தான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். வாசிங்க பார்க்கலாம். தேவனிடத்தினின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, பிதாவை தரிசித்தது இல்லை. இவரே பிதாவை தரிசித்தவர். ஆமேன். இவரே பிதாவை கண்டவர். ஆமேனா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை உள்ள கொண்டு போவாத. உன் இருதயத்துக்குள்ள கபடு இருக்கிறது, உன் இருதயத்துக்குள்ள பாவம் இருக்கிறது. உன் இருதயத்துக்குள் இருந்து தான் பொல்லாதவைகளும் தூஷணங்களும் பொறாமைகளும் காம விகாரங்களும் விக்கிரக ஆராதனையும் பெருமையும் எல்லாம் உன் இதயத்தில் தான் வருது. மார்க்கு சுவிசேஷம் 7வது சொல்லுவார் ஆண்டவர், இவைகளெல்லாம் விட்டு உன் இருதயத்தை என்ன பண்ணு, நீ சுத்தமாக்கிடு அப்படின்னு தேவன் சொல்லுவார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் இந்த இருதயத்திலிருந்து எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வெளியே வருகிறது என்று இயேசு ராஜாவே சொல்லியிருப்பார். வாசிங்க பார்க்கலாம். 20ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்ப நீ தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப நீ தேவனை தரிசிக்கணும்னா கற்பனையின் பொருள் என்ன, தேவனுடைய வார்த்தையினுடைய பொருள் என்ன? உன் இருதயத்தில் நீ சுத்தமுள்ள இருக்கணும்னாக்கா வேதத்தை ஆராய்ந்து பார். தீமோத்தேயுக்கு எழுதும்போது கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இந்த அன்புள்ள குணம் நமக்குள் இருந்தால் தான், நம்முடைய இருதயத்தில் அன்பு இருந்தால் தான் நாம் தேவனை தரிசிக்க முடியும். இப்போ ஆண்டவர் இங்கே சொல்றாரு, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை
தரிசிப்பார்கள். அதனால்தான் தேவனாகிய கர்த்தர் நான் செய்த பாவத்தினாலே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் என் பாவமறை என்னை கழுவி பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை எனக்கு கொடுத்து என் இருதயத்தை அவர் சுத்தமாக்கினார். ஆமேனா? தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தை நல்லா சுத்திகரிக்க முடியும். நமக்குள்ள பாவத்தை கண்டுபிடிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி அந்த சுத்த இருதயத்தை கொடுத்து விடுவார். ஆமேனா? இப்ப முழுக்க முழுக்க நான் தான்பா மகிமை என் தேவன், உன்னை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த மலை பிரசங்கம் என்று சொல்லி தேவன் இந்த மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமேனா? அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை வாசிக்கும் போது பேதுரு சொல்லுவாரு, தேவன் அவருடைய ஆவியினாலே நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கி அப்படின்னு சொல்லுவார். அந்த வசந்த வாசி அப்போஸ்தலர் 15:9 வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 15:9. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கு எல்லாரும் சொல்லாம. எதனால? இந்த விசுவாசம் தான் சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே கற்பனையின் பொருள். இந்த வேத வசனத்தினுடைய பொருள், தேவனுடைய வார்த்தையின் பொருள் என்னவென்றால் அந்த சுத்த இருதயம், தேவனை தரிசிக்கிற இருதயம். இந்த பூமியில நீ உன்னை பார்த்தா யாரை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்த நமக்கு. ஆமேன்? நீ உன்னை பார்த்தா தேவனை பார்க்கணும். அந்த சுத்த இருதயம் வந்துடணும். தேவனே சர்வ வல்லவர் என்கின்ற மகிமை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வறுமையானால் நீங்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பீர்கள், தேவனை முகமுகமாய் பார்ப்பீர்கள் என்று எங்கள் தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆக இந்த கற்பனையின் பொருள் என்னன்னா, இந்த வேதத்தை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுறியோ உன் இதயம் அப்படியே கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் ஆகிடும். ஏசப்பா ரத்தத்தை கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயத்தை அப்படியே பியூரிஃபை பண்ணிடுவார். உன்னை பார்த்தா தேவனை, இந்த பூமியில் இருக்கும்போதே நம்ம தேவனை பார்க்கணும். அங்கே சில பேர் சொல்லுவாங்க, நான் செத்துட்டு பரலோகம் போயிட்டு பிதாவை பார்ப்பேன், தேவனை பார்ப்பேன். பார்க்கவே முடியாது. இந்த பூமியில் இருக்கும்போதே தேவனை தரிசிக்க வேண்டும். இந்த பூமியில் இருக்கும்போதே நீ உன்னை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிக்க போகிறார்கள் முகமுகமாய். இப்போது நம்ம எல்லாரும் கண்ணாடியிலே தம்முடைய முகத்தை பார்ப்பதை போல இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு முகமுகமாய் அவரை தரிசிப்போம் என்கின்ற நம்பிக்கை. ஆமேன் சொல்லாமா? அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் பிதாவை பாருங்கள், பிதாவை பரிசுத்தம் பண்ணுங்கள். பேதுரு நிருபத்தில் எழுதும்போது உங்கள் இருதயத்தை தேவனுக்கென்று சுத்தம் பண்ணுங்கள், எல்லா கபடத்தையும் வெளியே போடுங்க. நீ பாவின்னு ஒத்துக்கொள், நீ பாவின்னு ஒத்துக்கொள்ள நம்முடைய இருதயம் அப்படியே கம்ப்ளீட் ஆகி, அதுதான் நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன். என் மூஞ்சை நான் வெறுக்கணும், என் அசைவை நான் மறக்கணும்னு சொல்லி. ஆமேனா? டோட்டலி கொண்டு வந்து அந்த மாம்சத்தை நம்ம ஜெயிக்கணும். அது எப்படி ஜெயிக்கணும்? அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலம் நமக்கு இருந்தால் தான் வேத வசனத்துடைய பலத்தில் நம்மை நடத்துவார். அப்போ தான் நம்முடைய இருதயத்தை நம்ம மறக்க முடியும், நம்முடைய அசைவை நம்ம வெறுக்க, நம்முடைய முகத்தை நம்ம மறக்க முடியும், நம்முடைய அசைவை நம்ம வெறுக்க முடியும். அது பரிசுத்த ஆவியுடைய பலன். அது இருந்தால் மாத்திரம்தான் தேவன் நாம் தரிசிக்க முடியும். அடுத்தது வாசிக்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். எல்லாரும் சொல்லுவோமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள். என்ன சமாதானம்? தேவன் ஆவியா இருக்கிறார், மனுஷன் எப்படி இருக்கிறான்? பாவியா இருக்கிறான். இப்போ நல்லா கவனிக்கணும். ஆவியா இருக்கிற தேவன் அண்டையில் பாவியா இருக்கிற மனுஷனை கொண்டு போய் சேர்க்கணும்னாக்கா சமாதான காரணர் நமக்கு தேவை. மீகா 5:5 வாசிக்கும் போது, இவரே சமாதான காரணர், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். இந்த சமாதானம் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சமாதானத்தின் தேவன் பாவிகள் மேல் இரக்கம் உடையவராய், பாவிகள் மனந்திரும்பும்படியாய் அவர் பாவிகள் மேல மனதுருகிறார். பாவத்தை அல்ல, பாவிகள் மேல் அவர் மனதுருகிறார். பாவத்தை அவர் வெறுக்கிறார். இந்த பாவிகள் மனந்திரும்ப வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே அவர் தம்மை ஒப்புரவாக்கி கொண்டார். இந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அவர் எங்களுக்கு கொடுத்தார். காரணம், அவர் சமாதான காரணர். ஆமென் சொல்லாமா? ஏசப்பா சொல்றாரு, இந்த மலை பிரசங்கத்தினுடைய மகிமையே என்னன்னா, நான் தான் மகிமையின் தேவன், நான் தான் மகிமையின் கர்த்தர். அதே
மகிமையை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லித்தான் இந்த பிரசங்கத்தை நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமேனா? எஜமான் அடிமைக்கு பேச முடியாது, ஆனால் சகோதரர்களோடு பேசலாம். தேவன் நம்மை சகோதரர்களாக நினைத்து இந்த மகிமை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ ஏசப்பா சொல்ற, நான் தான் சமாதானக்காரனர், நான் தான் பாவியாகிய உங்களை ஆவியாயிருக்கிற தேவனோடு கூட கல்வாரி சிலுவையில் சமாதானம் பண்ணி இருக்கிறேன். ஆமேன். யோவான் சுவிசேஷம் 14:27 வாசிக்கும் போது சமாதானத்தை வைத்து போகிறேன். வாசிக்க பார்க்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென் சொல்லாமா? இவரே சமாதானக்காரனர். அப்ப நீங்க என்ன பண்ண? சமாதானம் பண்ணணுமா? என்ன சமாதானம் பண்ணணும்? பாவம் செய்கிறவர்களை, பாவிகளை நேசித்து உங்கள் பாவத்துக்காக மனதுருகி, உங்கள் பாவத்தை எல்லாம் அவர் அழித்து உங்கள் மேல் அவர் மனதுருகி உங்களை மீட்டு கொண்ட தேவன் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை நம்முடைய கால்களில் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். எபேசியர் நிருபம் 6:15 வாசிங்க பார்க்கலாம். நமக்கு என்ன தேவையாம்? சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய வாசி 6 எபேசியர் 6:15. இவங்க தான் சமாதானம் பண்றவங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அது என்ன சமாதானத்தின் சுவிசேஷம்? தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். நாம் எல்லாம் தேவனுக்கு சத்துருக்களா போய்விட்டோம். ஆனால் தேவன் நம்மேல் அன்புள்ளவராய், ஆமேன், தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உன்மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். கல்வாரி சிலுவையினாலே, அவர் ரத்தத்தினாலே உன்னை தம்மோடு கூட இணைத்துக் கொண்டார். உன்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். உங்களை தம்முடைய சொந்த குமாரனாக ஏற்றுக்கொண்டார் என்கின்ற அந்த நற்செய்தி அறிவிக்கிறோமே. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை அறிவிக்கிறோமே, அதுவே சமாதானத்தின் சுவிசேஷம். ஆமெனா? சிலுவையிலே உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்து விட்டார். உன் பாவங்கள், உன் அக்கிரமங்கள், உன் மீறுதல்கள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து விட்டார். தைரியமாக அவர் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிங்க, தைரியமாய் கிருபாசனத்திற்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்றோமே. இதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம். இந்த சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஏனென்றால் தேவகுமாரனாகிய நான் தான் கல்வாரி சிலுவையில் அவர்களுக்காக பலியானேன். நான் தான் சமாதானம் பண்ண முடியும். அதே போல சிலுவையினுடைய உபதேசத்தை கொடுத்து, சிலுவையை பற்றிய உபதேசத்தை கொடுத்து, யார் யாரெல்லாம் சிலுவை அண்டையில், தேவன் அண்டையில் அவரை இழுக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லப்படுவார்களாம். ஆமென் சொல்லுவோமா? அடுத்த வசனம், அடுத்தது என்ன சொல்றாரு? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. நீதியின் மேல் பசிதாகம் என்பது என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நாம் செய்வதற்கு ஒப்பு கொடுக்கணும். ஆனால் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க. நம்முடைய மாம்சத்தில் நம்ம அனுபவிக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நம்முடைய மாம்சத்தில் இந்த நீதி நிமித்தம் நம்ம துன்பப்பட வேண்டும். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாயில மட்டும் சொல்லலை, உன் பாவத்தை நான் சுமந்துட்டேன்னு சொல்லி. இந்த நீதி நிமித்தம் பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார். அவரே அண்ட சராசரி சிருஷ்டித்தவர். மாம்சத்தில் தேவன் நம்மை படைத்தார். நாமோ தேவனுக்கு சத்துருக்களாய் மாறிவிட்டோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், உலகம், மாம்சம், பிசாசை கல்வாரி சிலுவையில் அவர் ஜெயம் எடுத்தார். ஆமேனா? இந்த உலகத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்றார். ஆமேனா? இந்த உலகத்தின் பாவத்தை தம் தோல் மேல, தம் தலையில் மேல போட்டு சுமந்து தீர்த்தார். நீதி நிமித்தம். எது நீதி? என் பிதாவே சர்வ வல்லவர், என் பிதாவே சகலத்தையும் சிருஷ்டித்தவர் என்பதே நீதி. அப்படியானால் தேவன் படைத்த வல்லமைகளை மனுஷன் ஆளுகை செய்கிறானே, அது பாவம். ஆக இந்த பாவத்தின் நிமித்தம் என் பிதா ஜீவிக்கிறார் என்பது நிமித்தம் இந்த பாவத்தை எல்லாம் நான் சுமந்து தீர்க்கிறேன் என்று சொல்லி தம்முடைய மாம்சத்தில் அவர் பாடுபட்டார். அவர் நீதிமான். நல்லா கவனிங்க. கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் பாடுபட்ட போது அங்கே பிதாவே
என் ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி பிதாவின் கையில் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் ஜீவனை விட்டதும் அதை பார்த்து கொண்டிருந்த 100க்கு அதிபதி மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரன் என்று சொல்லி அறிக்கை செய்து நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23:47 வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23:47. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இதுதான் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு இது? நீதி நிமித்தம் துன்பப்படுவது எது? நீதி. தேவனே சர்வ வல்லவர். தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் ஆவியா இருக்கிறாரு. மகிமையெல்லாம் யாருக்கு? தேவனுக்கே மகிமை. ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்து, எது பாவம்? எல்லாம் என்னுடையது சொல்லி மாம்ச எச்சி அனுபவிக்கிறான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நிமித்தமாக இந்த பாவிகளுடைய பாவத்தில் தாம் மேலே சுமந்து கொண்டு துன்பப்பட்டாரே. அவர் பட்ட பாடுகள், மனுஷனை பார்க்கிறவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரை பார்க்கிற ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அதே போல நாமும் நீதி நிமித்தமாக துன்பப்பட வேண்டும். இந்த மாம்சத்தில் நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11 சொல்லும்போது, மற்ற எல்லாரையும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஒன்று குறைய 5 முறையாக நான் என்ன பண்ண வாரடிப்பட்டேன், மிலாரினால் அடிக்கப்பட்டேன், கப்பர் சேதம், அப்புறம் நிர்வாணம், பட்டினி, உபவாசம், நாசமோசம். ஐயோ, நான் பட்ட வேதனைகள் கொஞ்சம் நெஞ்சமில்லை. என் சரீரத்தில் அவ்வளவு வேதனைப்பட்டேன். அவருடைய மரணத்தை என்னுடைய சரீரத்தை சுமந்து திரிகிறேன். காரணம், என் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த சரீரத்தில் நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், இந்த வேதனைகளை நம்ம சகிக்க வேண்டும். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு தேவன் சொல்றாரு. அப்போ இந்த மாம்சத்தை நம்ம சுட்டெரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த மாம்சத்தில் நம்ம என்ன பண்ண? சுகத்தை தான் எதிர்பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்து இயேசு மாம்சத்தில் பாடுபட்டபடினாலே அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலன் பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஆக இந்த பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனுபவிக்கும் போது தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மகிமை அடைந்து தேவனுடைய மகிமையை நம்ம முகமுகமாய் தேவனை தரிசிக்க போகிறோம். ஆமென் சொல்லாமா? கடைசியாக ஒரு வசனம், இந்த வசனத்துக்கு மட்டும் மட்டும் மீதி நம்ம கர்த்தருக்கு சித்தமானா தொடர்ந்து நம்ம இந்த மலை பிரசங்கத்துடைய மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை சந்தோஷமாக இருக்குது. இந்த மாம்சத்தில் பாடுபடுவதற்கு நல்லா உங்களை ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுருவின் புத்தகத்தில் 1 பேதுரு புத்தகம் 13 வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரமா? 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் 12 வாசிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக. ஆமென் சொல்லுங்க பகல். நீங்க என்ன பண்ணணுமா? களி கூர்ந்து மகிழப்படும்படியாக. ஆமென் சொல்லாமா? அப்ப நீங்க சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க அப்படின்னு தேவன் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 இதான் வசனம் வாசிக்க. 4ஆம் அதிகாரம் அடுத்த பகுதிக்கு இது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19 வாசித்து முடிக்கலாம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் நல்ல கவனிங்க, ஒரு அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுடைய பார்வையில் பிரீதியா இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீதி நிமித்தம் அவர் பாடுபட்டாரே, துன்பப்பட்டாரே, அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க? நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை வைத்து போனார். அவர் என்ன செய்யறார்? நம்மனா அப்போ இந்த நீதி நிமித்தம் துன்பப்பட வேண்டும். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் இப்போ நம்ம ஏசப்பா, நம்ம சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீ சர்ச்சுக்கு போனால் ஏகப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க. சர்ச்சுக்கு போவாத. சில வேளைகளில் சுவிசேஷம் சொல்ல போகும்போது இன்றைக்கி எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ ஊழியர்களை, எத்தனையோ மிஷினரிகளை அடித்து துன்புறுத்துறாங்க. ஆனால் ஒருபோதும் அவங்க என்ன பண்ணுவாங்க? மறுபேச்சு பேசாமல் அப்படியே சகிப்பாங்க. ஏன்னா நீதி மகிமை என் தேவனுக்கு தான். என்ன அடிங்க, நான் எனக்காக பேசக்கூடாது.
ஏன்னா நான் ஒரு பாவியான மனுஷன், நான் மகிமையை தேடி ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் மகிமையெல்லாம் என் தேவனுக்கு. அப்போது நீதி நிமித்தம் நம்ம துன்பப்படணும்னா இந்த வசனத்தின் நிமித்தம், கிறிஸ்தவத்தின் நிமித்தம் நம்முடைய சரீரத்தில் வரக்கூடிய அந்த உபாதைகள், அந்த போராட்டங்கள், நம்மளை துன்புறுத்தும் போது, நம்மளை அடிக்கும் போது நின்று சகிக்கணும். அதை மனசார சகிக்கணும். அடிக்கும்போது சகிக்கணும். நீ சர்ச்சுக்கு போகிறன்னு சொல்லி திட்டும்போது நம்ம சகிக்கணும். நம்ம அசிங்கமாக பேசும்போது சகிக்கணும். இந்த சரீரத்தில் பாடுகளை, சரீரத்தில் எழுத்தின்படியே நம்மளை துன்புறுத்தும் போது அந்த துன்புறுத்தல் எல்லாம் நம்ம மனதார சகிக்கணும். அதுதான் நீதி. அப்பா மகிமை எல்லாம் உமக்குப்பா, இந்த சரீரத்துக்கு மகிமை இல்லைப்பா, அடிக்கட்டும்னு சொல்லி நம்ம சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இதையெல்லாம் கிறிஸ்து தம்மை ஒப்பிட்டு நமக்கு காண்பிக்கிறார். இதுதான் மலை பிரசங்கத்தினுடைய மகிமை. நான் இப்படிப்பட்டவராக இருக்கிறேன். அதை நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன் எந்த ஒரு மனுஷனும் ஒரு எஜமான் அடிமை கிட்ட போயிட்டு எஜமானுடைய மகத்துவத்தை பேச முடியாது. அப்போது ஒரு எஜமான் அவருக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க தான் பேச முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் கர்த்தர் நம்மோடு கூட இந்த அவருடைய மகிமையை பற்றி பேசுகிறார். அவருடைய மகிமையை பற்றி பேசுகிறாருனாக்கா அந்த மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேனா. இதுவரைக்கும் இந்த 8 காரியங்கள் கர்த்தருக்கு சித்தம்னா அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன் சொல்லாமா? இந்த மகிமை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமேனா. சந்தோஷமாக இருக்கலாம். கர்த்தர் நம்மேல் மகிமைப்படுவார். இதுவரைக்கும் நம்ம தியானம் செய்த இந்த 8 காரியங்களும் நம்முடைய தலையின் மேலே சுமர பண்ணியிருக்கிறார். ஆமேனா. இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேனா. கர்த்தருடைய பரிசுத்தம் நம்ம என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். பரலோக பரமபிதாவே, அன்புள்ள ஆண்டவரே, அப்பா தகவல் இந்த மலை பிரசவ